Example 6.6 secant theta divided by sin theta minus sin theta divided by cos theta equal to cot theta. LHS RHS convert பண்ணும் solution. LHS என்னது அதான் எடுக்க போகிறோம் இல்லையா. secant theta divided by sin theta minus sin theta divided by cos theta. இப்போது எல்லாமே சின்னதாக இருக்குது, அதாவது சைனு காசாக இருக்குது, இது மட்டும்தான் சீக்கனாக இருக்குது. நம்ம இதையும் என்ன பண்ணுறோம், காசாவோ சைனாவோ மாற்றிக்கணும். சீக்கண்டுக்கு ஃபார்முலா என்னது, சீக்கண்ட் டீட்டா ஈக்குவல் டு 1 காஸ் டீட்டா. இங்கே அப்படியே எழுதிக்கலாம், 1 காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா. இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு இது டினாமினேட்ரு, இந்த டேர்முக்கு இது டினாமினேட்டர் இல்லையா, அதான் நம்ம டினாமினேட்டர் எல்லாமே ஒன்றாவே வச்சுக்கலாம். இதை வேறு மாதிரி எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா 1/x டிவைடட் பை எக்ஸு. இது ஃப்ராக்ஷனாக இருக்கும் போது நம்ம இதையும் எடுத்துக்கலாம், இதையும் ஃப்ராக்ஷனாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டேர்மில் இந்த டினாமினேட்டர் இருக்கிறது மேலே கொண்டு போகும்போது என்னவா வரும், கீழே இருக்கிற டினாமினேட்டர் நியூமினேட்டராக மாறும், நியூமினேட்டரு டினாமினேட்டர் ஆகும். அப்போது இது எப்படி மாறும் அப்படின்னா 1/x இன்ட்டு 1/xன்னு போகணும், அதாவது 1/x². அந்த மாதிரி தான் நான் என்ன பண்ண போகிறது, 1 காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா. இப்போது இது கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா வரும், இது இங்கே போச்சுன்னா காஸ் டீட்டா மைனஸ் இது அங்கே போச்சுன்னா சைனும் சைன் ஸ்கொயர் டீட்டா, இந்த ஒரு காஸ் டீட்டா அப்படியே அங்கே இருக்கும், காஸ் டீட்டா டிவைடட் பை என்னென்ன இருக்குது, காஸ் டீட்டா சைன் டீட்டா காஸ் டீட்டா, இங்கே ஒரு காஸ் டீட்டா இருக்குது இல்லையா, அந்த காஸ் டீட்டா. இப்போ என்ன பண்ணலாம், காமனாக காஸ் டீட்டா இருக்குது, அது எடுத்துடலாம். காஸ் டீட்டா 1 சைன் ஸ்கொயர் டீட்டா ஆச்சா. கீழே என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் டீட்டா, ஏன்னா இந்த காஸ் டீட்டாவும் இந்த காஸ் டீட்டாவும் காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா. ஒன்றும் முடியலை, இன்னும் இருக்குது இந்த காஸ் டீட்டா. இங்கே பாருங்கள் 1 சைன் ஸ்கொயர் டீட்டாவா, இதை என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 நமக்கு தெரியும். அப்போது 1 காஸ் ஸ்கொயர் டீட்டாங்கிறது என்னது, காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு இது அங்கே போச்சுன்னா 1 சைன் ஸ்கொயர் டீட்டா. அப்போ இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், காஸ் ஸ்கொயர் டீட்டாவை போடுறோம், காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா. சாரி, இது சைன் டீட்டா, சைன் டீட்டா. இப்போ பாருங்கள், இது காஸ் ஸ்கொயர் டீட்டாவும் கேன்சல் ஆகிடுச்சு. மீதி என்னது, காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா. காஸ் பை சைன் என்னது, காட் டீட்டா.